ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மண் சட்டியில் இந்த பருப்பு குழம்பு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பு ரெண்டுமே 1 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் 3/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பருப்போடு அரைக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். மிளகா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிளகா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்தேன். அப்போ தான் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்படும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம். அது அதை நம்ம உருண்டை பிடிக்கும்போது போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகாய் ஊற வைக்காமல் சேர்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாயை அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அரைப்படாது. ஊற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அரைப்பட்டுரும். அதுதான் ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பருப்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கும் உப்பு சேர்ப்போம், அது அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். அதை நம்ம இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது பெருசு பெருசாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பால்ஸ் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் வரும். நான் கொஞ்சமாக இன்றைக்கி தண்ணி சேர்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஷேப்பு ஒரு மாதிரி மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். எங்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன இட்லி பிளேட் இருக்குது பார்த்திங்களா, மினி இட்லி. அந்த பிளேட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிட்டு அதில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ மாவு மிச்சம் இருக்குது. இதை ஈவினிங்கில் நம்ம வடையாக கூட தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு பிளேட் இட்லி பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மினி இட்லி பிளேட்டை நான் வச்சுக்கிறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். இது ஆறுனதுக்கு, இது வேகினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம இப்போ குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நம்ம அரைக்கும் போது சேர்த்ததுனால நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது நீங்கள் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை 2 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சோம்ல பருப்பு பேஸ்ட் அரைச்சோம்ல, நம்ம ரெடி பண்ணோம்ல, அதிலேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதை வந்து பச்சையாக சேர்க்கும்போது அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதையும் வந்து சேர்த்தது 1 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அதை வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது 3 தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி ஊற வச்சு நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசலை இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் புளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து எனக்கு பத்தலை. அதே சமயத்தில் காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு புளி காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சோன்னா இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுருக்கிற உருண்டைகளை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஆறி இருக்குது, நல்லா வந்து வெந்தும் வந்திருக்கு. உருண்டைகள் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து லைட்டாக கொதி வரும்போதே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா சட்டியோடு வற்றினதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து அந்த உருண்டைகள் அப்சர்வ் பண்ணிக்கும், ரொம்பவே திக்காயிரும். அதனால் லைட்டாக வந்து கொதி வரும்போதே இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை சேர்த்துருங்க. அந்த பருப்பு உருண்டை வந்து அந்த குழம்பு எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டா கூட ஒரு அளவுக்கு குழம்பு நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணினதுனால இது உடையாது. அந்த குழம்பு மட்டும் மேலே மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா அந்த பருப்பு அந்த உருண்டைக்குள்ளே அந்த குழம்போட ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு குழம்பு. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு யம்மியாக ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட வச்சு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரொட்டிக்கு, பூரிக்கு, இந்த மாதிரிலாம் சப்பாத்திக்கெலாம் நீங்கள் நைட்டில் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை வந்து இந்த உருண்டைகளை நீங்கள் உடச்சி கூட விட்டுக்கலாம். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.